கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. கரங்களை தட்டி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. ஓ, சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா மகிமையின் இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த ராஜா மகிமையின் வாசல்களே தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள். ராஜா உட்பிரவேசிக்கிறார், ராஜா உட்பிரவேசிக்கிறார், ராஜாதி ராஜா. கடைசியா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். மனவாட்டியை வாஞ்சிப்போமா? ராஜாதி ராஜா மத்திய ஆகாயத்திலே மேகங்களின் மேலே எக்கால தொனியோடு என் இயேசு வரப்போகிறார். மனவாட்டியாக மனவாட்டியாக குற்றமற்றவர்களாக பழுதற்றவர்களாக எதிர்கொண்டு ஓடும்படி ராஜா வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, இப்போது எங்களோடு இருப்பவரே, வரப்போகிறவரே, இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே. இந்த 3 வார்த்தையை சொல்லலாமா? இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே. புத்தி உள்ள கன்னிகை போல என் ராஜாவுக்காக காத்திருக்கிற, அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார்.
கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு, கவலைகள் எல்லாம் மறக்கப்பட்டு, யுகா யுகங்களாய் நித்திய நித்தியமாய் என் ராஜாவோடே முடிவில்லா ராஜ்யம் வருக. உங்க ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. முடிந்தவங்க 2 கைகளை உயர்த்தி வருக ராஜ்யம் வருக வருக ராஜ்யம் வருக. ஆசையா ஆசையா ஏக்கத்தோட வருக ரகதர லகதர பலா ராஜ்யம் வருக. வரட்டுமே உம் சித்தம் நிறைவேறட்டுமே. ராஜ்யம் வருக. கரங்களை அசைத்து உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. என் உள்ள ஏங்குதுப்பா, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல ஆசைப்பா. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முடிவில்லா ராஜ்யத்தை குறித்த விருப்பம், அசைவில்லா அந்த ராஜ்யத்தை குறித்த எண்ணம், எங்கள் ராஜாதி ராஜாவின் அரசாட்சி எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களை தாழ்த்துறோம்ப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ராஜா நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மகிமையின் ராஜா நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்தில் நிற்பதை நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக, ஒரு பிரிவிலேஜாக நாங்கள் கருதுகிறோம். கர்த்தருக்கு முன்பாக தரை மட்டும் தாழ்த்தி தேவனை நான் வணங்குகிறேன். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். திருச்சபை குறித்தும் நம்முடைய தகப்பனாரை குறித்தும் அநேக நற்சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை கேட்டு வியந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையை நாங்கள் அருகிலிருந்து பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அந்த சாட்சிகள் எங்களை உயிர்ப்பித்து அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை போல வாழ ஒரு ஆசை எங்கள் உள்ளத்துல கர்த்தர் ஏவி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி வாய்ப்புகளை கொடுத்து கனப்படுத்துகிற அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அம்மாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். போவாசை நம்பி ரூத் அவருடைய பாதத்துல போய் படுத்தார். அவளையே வெறுங்கையா போவாஸ் அனுப்பல. கர்த்தரை நம்பி அவருடைய பாதத்திற்கு வந்த உங்களை கர்த்தர் வெறுங்கையா அனுப்பவே மாட்டார். நிறைவான பலன் அவரிடத்தில் இருக்கிறது. குறைவில்லாத ஒரு கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முக்கியமான அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு விளக்க நான் விரும்புகிறேன். காவலில் வைக்கப்பட்டிருக்கிற யோவான் ஸ்தானகன், கர்த்தரால் வல்லமையாக தேவனுடைய கரங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்த யோவானை தேவனுடைய சித்தத்தின்படி காவலில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமாகிய நமக்கு ஒரு உறுதியும் ஒரு நிச்சயமும் எப்பொழுது இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தருடைய அனுமதியோட தான் நடக்குது. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கல அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா.
தீமையா தோன்றினாலும், அது பாதகமா தோன்றினாலும், நமக்கு யாரோ அநீதி செய்த மாதிரி நமக்கு நினைச்சாலும், ஒருவேளை நமக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம மனது சொன்னாலும், நம்ம கிட்ட இருந்து பறித்துட்டாங்கன்னு சொன்னாலும், நமக்கு அநீதி இழைக்கப்பட்டது போல உங்கள் இருதயம் உங்களுக்குள் பேசினாலும், நீங்க ஒரு விஷயத்தை உங்க ஆத்துமாவிடத்துல சொல்லணும். என்ன சொல்லணும்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு என்று உங்கள் ஆத்துமாவோடு நீங்க பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. காவலில் வைக்கப்பட்டிருந்த யோவான் ஸ்தானகனுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அவர் ஒரு கேள்வியை தன்னுடைய 2 சீஷர்களை அனுப்பி இயேசுவினிடத்துல கேட்க சொல்றார். அந்த கேள்வியை தான் நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 11ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். மத்தேயு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அவன் அனுப்பினான். ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா ஆண்டவர் இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவ ஆட்டுக்குட்டின்னு ஜான் தான் எல்லாருக்குமே ஜீசஸை இன்ட்ரடியூஸ் பண்றார். யோவான் தான் அறிமுகப்படுத்துகிறார். யோவான் தான் அவரை ஞானஸ்தானத்துக்குள் நடத்தி கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிறார். ஆனா அவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தை இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா நான் காவல்ல இருக்கிறேன். அவர் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்த ஒரு விதம் என்னன்னா, பொதுவாகவே இஸ்ரவேலர்களுக்கு மேசியா என்று ஒருவர் வருவார் என்ற அந்த நிச்சயமும் எதிர்பார்ப்பும் அவங்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புல எந்த தவறும் இல்லை. ஆனா அவர் வந்து ரோமர்களுக்கு எதிரே ஒரு ஆட்சியை, ஒரு பிசிக்கலா இந்த உலகத்துல அவர் ஒரு ராஜாவா சிங்காசனத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு விரோதமா போர் செய்து அவங்கள கீழே தள்ளி யூதர்களை தலைக்கு மேல உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு பிசிக்கல் யுத்தத்தை, மாம்ச பிரகாரமான ஒரு யுத்தத்தை இயேசு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு யூதர்களுக்குள்ள இருந்துச்சு. நிறைய பேரு இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டும் அவருடைய ஊழிய மினிஸ்ட்ரி பேட்டர்ன் அவங்க பார்த்தபோது அவங்களுக்குள்ள சிலருக்குள்ள இடரல் ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஆமென். சில வேளையில நமக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், உனக்கு நான் இதை செய்ய போகிறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன், உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் தெளிவாய் உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு சொப்பனம் தெளிவாய் தெரியும். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு, நம்ம சகோதரர்களும் நமக்கு முன்பாக பணிவார். ஆனா பல நேரங்கள்ல கர்த்தர் டெஸ்டினியை காண்பிச்சாலும் வழிகளை ஒருவேளை சில நேரத்துல என்ன பண்றாரு, மறைக்கிறார். அல்லேலூயா. நீ அதிபதி ஆவ, உன் சிரசுல கிரீடம் இருக்கும் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனா அதனுடைய பாதைகள் யோசேப்புக்கு மறைக்கப்பட்டது. ஆனா யோசேப்பினுடைய ஜெயத்துக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்து நிறைவேறுதலுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இத்தனை போராட்டங்களின் நடுவிலும் அவர் கர்த்தரை உறுதியா பற்றியிருந்தார். ஹல்லேலூயா. தன் உத்தமத்தில் உறுதியா இருந்தார். ஆமென். கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டே இருந்தார். பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் யார் தெரியுமா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தேவன் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில கர்த்தரை தேடி ஓடி வரோம்? ஓய்வு நாள் என்பது 7வது நாள் தான். ஏன் நம்ம சனிக்கிழமை கர்த்தரை ஆராதிக்காம வாரத்தின் முதல் நாள்ல, அதுவும் முதல் வேளையில கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம், வாரத்தின் முதல் நாள்ல தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அந்த உயிர்த்தெழுதலின் மேலே நம்பிக்கை வைத்த ஆவிக்குரியவர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்ம, ஹல்லேலூயா, நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். யோவானுக்குள்ள ஒரு குழப்பத்தை யோவான் சொல்லி அனுப்பும்போது கர்த்தர் அவருக்கு அதுக்கு பதில் சொல்றார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 5ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் இடத்துல போய் அறிவிங்கள் சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை வாசிப்போம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார் தன்னுடைய மினிஸ்ட்ரி பேட்டர்னை, தான் வந்த நோக்கத்தை, தான் வந்த தேவ சித்தத்தை யோவானுக்கு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடே வந்து எதையெல்லாம் செய்வாரு அப்படின்னு ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து இதை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நம்ம விசேஷமா அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய உதடுகள் அல்லேலூயா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் முழுவதும் பாருங்க, வார்த்தை மாம்சமாகும். உணர்ச்சி வசப்பட்டோ சும்மா எமோஷனலாகவோ நம்ம எதையாகிலும் பேசக்கூடாது. அப்படி ரொம்ப கோபமா இருக்கோனா, இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கணும்னா, ரொம்ப துக்கத்தில் இருக்கணும், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கணும்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எமோஷனலா ரொம்ப ஃப்ரெஜைலா வீக்கா நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ஞானமான விஷயம் என்னன்னா, உதடுகளை அமைதியா இருந்துடணும். நம்ம அமைதியா இருந்தா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அமைதியா இருந்தா மூடனை கூட ஞானின்னு சொல்லுவாங்களா. அந்த எமோஷனலா ரொம்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது அமைதியா இருக்கணும். தேவ சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல போய் உங்க மனதை நீங்க ஊற்றலாம். உங்க புலம்பல்களை அண்ணால் எப்படி தேவ சமூகத்துக்கு போய் தன் வருத்தங்களை சொன்னாலோ அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா மனிதர்களுக்கு முன்பாக அப்படியே அமைதியா சத்தமிடாத ஆட்டை போல இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருக்கு பேச தெரியாதா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா மிகாவேல் இறங்கி வந்து அவருக்காக யுத்தம் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தார். அவருடைய அமைதி தான் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றார், நான் செய்து கொண்டிருக்கிறேன். மை மினிஸ்ட்ரி பேட்டர்ன் இதுதான். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் ரோமர்களுக்கு எதிராக ஒரு பிசிக்கலான மாம்சப்படியான ஒரு அரசாட்சியை செய்ய நான் வரல. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த பூமிக்கு வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண, அவர் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இதே மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமிட்டு வாசிக்க போறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து வாசிக்க போறீங்க? உங்க வேதத்தை கைகளில் பிடித்து கொண்டு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் ஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். எல்லாரும் சொல்லலாமா? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யம், அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா வயலன்ஸ்னு இருக்கு. அது ரூட் வேர்ட் பயாசோ அப்படின்ற ஒரு வார்த்தை. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அப்படின்ற இடத்துல, பலவந்தம்ன்ற இடத்துல பயாசோ அப்படின்ற ஒரு கிரேக்க பாஷையை யூஸ் பண்றாங்க. பயாசோ. அந்த பயாசோக்கு என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் ஆர் பிரஷர், ஒரு பவர். அதாவது நமக்கு இருக்கிற வல்லமையை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு சமீபத்துல ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி கேட்டேன். அந்த செய்தியில எப்படின்னா, ரேஷன் கடையில இலவசமாக தமிழ்நாடு அரசு வந்து புடவைகளையோ வேஷ்டியையோ கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இந்த அறிவிப்பு வந்த உடனே ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அப்படியே போய் இடுக்கி அந்த, ஏன்னா ரேஷன் கடை ஒன்றும் பெருசா இருக்க போறது, சின்ன இடம், அதுல போய் ஜனங்கள். அப்ப நான் அந்த செய்தியை கேட்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமான செய்தி. அந்த நெருக்கத்திலேயே ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. நெருக்கி அதாவது ஒரு சின்ன வழி இருக்கு, இந்த வழிக்குள்ள போனா நீங்க காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னா எவ்வளவோ போராடி, அதாவது பிரஷர் பண்ணி போராடி தன் பலத்தை பிரயோகப்படுத்தி எப்படி ஆகிலும் நம்ம செய்வோம்ல. நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஒன்று செய்யணும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு பணம் தேவைப்படுது, பேங்க்ல போய் ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா, அந்த பேங்க் மேனேஜர் கேட்குற எல்லாவற்றையும் எப்படி ஆகிலும் ஒவ்வொரு பேப்பர் அவங்க கேட்பாங்க, இந்த பேப்பர் வேணும், இந்த பேப்பர் வேணும். ஆமா தானே? சில நேரத்தில் கேட்பாங்க, நீங்க தான், நான் தான் சார் அவங்க பையன் அப்படின்னா, நீங்க தான் அவங்க பையன்றதுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாவற்றையும் அவங்களுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணும். பரலோக ராஜ்யம் யாருக்குரியதாக மாறும் என்று சொன்னா, ஈஸியா நம்ம அமர்ந்திருக்கிறதுனால, ரிலாக்ஸா கம்ஃபர்டபுளா ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனால பரலோக ராஜ்யம் என்கிற அந்த ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிக்க முடியுமானா, கர்த்தருடைய வேதம் அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா.
இந்த சோர்வுக்குள்ள கடந்து போகும்போது கர்த்தருடைய வேதத்துல எரேமியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா 12ஆம் அதிகாரம். எரேமியா 12ஆம் அதிகாரத்துல எரேமியா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப சின்ன வயசு அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது. அதனால அவர் ஊழியத்துக்கு கர்த்தர் அவரை பிரதிஷ்டை செய்து அந்த ஊழியத்துக்குரிய அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்ததற்கு பின்பாக கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்கிறது, ஊழியத்துல அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. விசேஷமா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள்ல அவர் ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டமான எதிர்ப்பு என்னன்னா, தன்னுடைய சொந்த ஜனங்களே அவருக்கு எதிராய் வருகிறது. ஆமாதான், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதிரிகளா இருக்கிறவர்களை பரவாயில்ல, அவங்க என்ன பேசினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்மோடு இருக்கிறவங்க, நம்ம வாழ்க்கையை பார்த்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க நம்மளுக்கு விரோதமா செய்யும் போது அந்த வேதனை ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. எதிர்க்கிறவர்களை விட, எதிராளிகளை விட துரோகிகள் கொடுக்கிற வேதனை ரொம்ப பெருசு. அந்த காயத்திலிருந்து ஆறி மீண்டு வருகிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எரேமியாவுக்குள்ள ஒரு வேதனை. அதுதான் அவர் முதல் 4 வசனங்கள் 1, 2, 3, 4 எரேமியா 12ஆம் அதிகாரத்துல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஆண்டவருக்கு முன்னாடி பேசுகிறார். ஆண்டவரே, நான் உம்மோட வழக்காட போனால் தேவரீர் நீதி. ஆண்டோட பேசுறார். அவர் மனசு ஆண்டருக்கு சொல்றார். என்ன கேட்கிறாருன்னா, ஏன் ஆகாதவர்களுடைய வழி ஏன் வாய்க்குது? துரோகம் செய்கிற அனைவரும் ஏன் சுகித்திருக்கிறாங்க? அவருடைய கொஸ்டினை இந்த 4 வசனத்தை எளிமையா உங்களுக்கு சொல்றேன். தப்பு செய்யறவன் நல்லா இருக்கான். நல்லது செய்து கர்த்தருக்கு பயபக்தியா வாழ நினைக்கிற நான் ஏன் பாடுபடுறேன்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி உங்க மனதுல வந்திருக்கு? தப்பு செய்யறவங்க சுகித்து இருக்கிறாங்க, அநியாயம் செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழுகிற நான் ஏன் பாடுபடணும்? எனக்கு ஏன் துரோகம் நடக்கணும்? என் வாழ்க்கையில ஏன் கஷ்டம் ஏற்படணும்? அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எரேமியா அந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். அப்ப ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிற ஒரு பதில் எனக்கு பர்சனலி என் லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின வார்த்தை. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 5ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? முக்கியமான வசனத்தை தான் நான் எல்லாரையும் வாசிக்க சொல்றேன். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ காலாட்களோடே ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஓட்டம், உங்க வலது கை இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஏன் ஓட்டம், ஏன் ஓட்டம் குதிரைகளோடு ஓடுற ஓட்டம். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நமக்கு காம்படிஷனா, நமக்கு ஒற்றுமையா, தேவனை அறியாதவர்களை, கர்த்தரை தெரியாதவர்களை, ஒரு துன்மார்க்கமா வாழ்றவங்க நம்ம பக்கத்துல வச்சு அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவைகளை அறிகிற கிருபை அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு கொடுக்கப்படல. அந்த சுபாவம் என்னைக்கு அழிக்கப்படுதோ அன்னைக்குதான் ஆவிக்குரிய காரியங்களே புரியும். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில சில நேரத்துல நம்ம போராடும் போது, நீ என்ன ஜெபிக்கிற, நீ என்ன சர்ச்சுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற, உன் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு, உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு உங்களை குறித்து கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க உங்க மனதுல சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களோடு சொல்றார், குதிரைகளோடு ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய், ஏன்னா காவலில் இருந்த யோவானும் அப்படிதான் சோர்ந்து போயிருந்தார். இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்துக்கு, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ உபவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு சரியாக வருகிறேன், என்னால இயன்ற மட்டும் தேவ சித்தத்தை செய்வதற்கும் கர்த்தருடைய நீதி என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கும் நான் காத்திருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில இன்னும் நான் நன்மையை பார்க்கல, இன்னும் மேன்மையை பார்க்கல, நான் ஏன் இன்னும் காவலில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும்னா, கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போனோம், நம்ம பலவீன ஆபத்து காலத்துல நம்ம சோர்ந்து போனோம்னா நம்ம பலன் குன்றினது. ஹல்லேலூயா. அப்பனா ஒரு சோதனையோ ஒரு போராட்டத்தையோ யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது யோர்தானை பார்த்து பின்னோக்கி ஓடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, யோர்தான் பிரவாகித்து வந்த காலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தைரியமா யோர்தான்ல கால் வைங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியம்? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போய் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? நீ என்ன செய்வாய்? காவல்ல இருக்கும் பொழுதும், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளோ துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய கீதம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளோ துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நீங்க பாடுறத பார்த்தா உங்க உள்ளம் துள்ளுற மாதிரியே எனக்கு தெரியல. எரேமியாவை போல சோர்ந்து போயிருக்கீங்களா? காவல்ல இருக்கிற யோவானை போல சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ குதிரைகளோடு ஓட வேண்டியவன். யோர்தான்ல நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருந்தா பிரவாகித்து வருகிற யோர்தான் உங்களை பயமுறுத்தாது. தைரியமா நீங்க அதுல காலை வைக்கும் பொழுது, நீங்க பார்த்திருக்கீங்களா வேதத்துல எப்பொழுதெல்லாம் எதிர்மறையான சூழல்களை பரிசுத்தவான்கள் சந்தித்தார்களோ அப்பெல்லாம் தைரியமா அவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கால் வைத்த பொழுது யோர்தான் 2ஆக பிரிந்தது, குவியலாக நின்றது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆஹா ஹா ஓஹோ ஓஹோ லலலா லாலா. எப்படி பாடணும் தெரியுமா? உங்க பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த காலை வேளையில நீங்க இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க, அப்பாவுடைய பாதத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க சந்திக்கிற கடன், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வியாதி, உங்க வீட்டுல காணப்படுகிற சமாதான குறைவுகள், நீங்கள் நம்பினபடி உங்கள் பிள்ளைகள் இல்லாதது, அல்லேலூயா, குடும்பத்தில் காணப்படுகிற குடிவெறியின் ஆவி, போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது, இயேசு என் கூட இருக்கிறார். யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் நான் பயப்பட, நான் குதிரைகளோடு ஓடுவதற்கு, குதிரைகளோடுனா குதிரை கூட காம்பீட் பண்றது மட்டும் இல்ல, எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் வந்த உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் ரதங்களுக்கு முன்பாக ஓடினான். முன்பாக ஓடினான். உங்க வயசு கர்த்தருக்கு முக்கியம் இல்ல, உங்க பலன் கர்த்தருக்கு முக்கியம் இல்ல, நீங்க எவ்வளவு சோர்ந்து போயிருக்கீங்கன்றது கர்த்தருக்கு முக்கியம் இல்ல. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்கள் உச்சந்தலையின் மேலே வந்து அமரும் பொழுது, காலாட்களோடு அல்ல, காலாட்களோடு நடக்கும் போது நீ சோர்ந்து போகிறாயா? கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், குதிரைகளோடு ஓட, ரதங்களை தாண்டி ஓட. ஓடு ஓடு. ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் சோர்ந்து போகிறாய்? உன் பலன் குன்றி போகும், உன் பலன் குன்றி போகும். எழும்பு. பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு. கர்த்தருடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சோர்ந்து போக வேண்டாம். Be violent, be violent, be violent, be violent. கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள். எரேமியாவே சோர்ந்து போகாதே, எழும்பு, பலவந்தம் பண்ணு. யோவான் ஸ்நானகனே சோர்ந்து போகாதே, எழும்பு, பலவந்தம் பண்ணு. ஆகாபின் ரதங்களுக்கு முன்பாக ஓட எலியாவுக்கு ஒரு பலன். கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்ததுனா, எனக்கு ஆண்டவர்கிட்ட சோர்ந்து போயிருப்பீங்கன்னா கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்க கரத்தை என் மேல வைங்கப்பா. நீங்க காலாட்களோடு ஓடுவதற்கு உங்களை கர்த்தர் அழைக்கல, அப்ப சோர்ந்து போக வேண்டாம். சக மனிதர்களோடு, உலக பிரகாரமான மனிதர்களோடு போட்டி போடு. அவங்களோட உங்க வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. அவங்கள பார்த்து நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்கள் இடறி போகிறதற்கான காரணம் உலக பிரகாரமான மனுஷர்களோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அப்படி ஒருவேளை நான் இந்த உலகத்துல நீங்க பாக்குற மாதிரி இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் எனக்கு இருக்குமா? நான் கேட்டா இப்ப எனக்காக சண்டை போறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா என் ராஜ்யம் அது அல்லப்பா. ஹல்லேலூயா, ஆமென். பரலோக ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் இப்பொழுது நமக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதற்காக நம்ம எங்க இருக்கிறோம்? கொலோசியர் ஒரு அற்புதமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்பி அதுல இருக்கிற 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வந்திருக்கிறார் எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமான பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துல டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. என்னுடைய தங்கச்சி இப்ப அயர்லாந்துல இருக்கிறா. அவ அங்க சிட்டிசன் ஆகணும். அயர்லாந்து தேசத்துல அவ அங்க சிட்டிசன் ஆகணும்னா இந்திய குடி உரிமையை அவர் ரத்து செய்ய வேண்டும். இந்திய குடியுரிமை ரத்து செய்தால்தான் அவளுக்கு அயர்லாந்து தேசத்தினுடைய குடி உரிமையை கொடுப்பாங்க. அந்த தேசத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர், நமக்கு என்ன உரிமை இருக்கு? நமக்கு என்ன குடி உரிமை இருக்குன்னா கர்த்தருடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் பேச்சில் இல்ல, கர்த்தருடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமென். இப்ப இந்த கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, இருளின் ராஜ்யத்தினுடைய குடி உரிமையிலிருந்து கர்த்தர் நம்மை ரத்து செய்து, அந்தகார வல்லமைகளுடைய பிடியிலிருந்து நம்மை ரத்து செய்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னா இந்த ராஜ்யத்தின் குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கானானுக்கு வரணும்னா எகிப்திலிருந்து வெளியே வரணும். இன்றைக்கு கானானின் அனுபவங்களை, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை, தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை கிறிஸ்தவ குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கான முக்கிய காரணம் இன்னும் ரத்து செய்யப்பட வேண்டிய இந்த குடி உரிமைகள் ரத்து செய்யப்பட, அந்தகார கிரியைகள், அந்தகார வல்லமைகள், அந்தகாரத்தோடு இருக்கிற தொடர்புகளை கிறிஸ்தவர்கள் ரத்து செய்யணும். only when you cancel this citizenship, இந்த குடி உரிமையை நீங்க ரத்து செய்தாதான் பரலோகம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கப்பா, என்னுடைய ராஜ்யம் மாம்சத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. அப்படி வரப்போறார் இயேசப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம முதல்ல பானமே, முடிவில்லா ராஜ்யம் வருக, வரப்போறார் இயேசப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரம் வரப்போறார். நாட்கள் சமீபித்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யுத்தங்களை பார்க்கிறோம், கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். நம்ம முற்பிதாக்கள் கண்டிராத பல காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். நம்ம கண் பார்க்க அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆனா இப்ப கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி இருக்கு தெரியுமா? மாம்ச கண்களுக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அவர்தான் ராஜா, அவர்தான் ராஜா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷத்திற்கு மேலாக எகிப்தில் அடிமைகளா இருக்கிறாங்க. ஒருவேளை துவக்கத்துல அடிமை ஆகும்போது ஜெபிச்சிருப்பாங்களாக்கும், தங்களுடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்களாக்கும். ஆனா வருடங்கள் போக போக, தலைமுறைகள் மாற மாற ஜெபத்தை குறித்த அங்க ஒரு நாட்டம் இருக்கிறதாகவும் ஜெபிக்கிறவர்களும் நம்ம அதிகமா பார்த்த மாதிரி அங்க தெரியல. அதாவது பிரச்சனையுடைய உச்சத்துல நமக்கு ஜெபமே வராது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அதை எப்படி சொல்லணும்னு கூட நமக்கு தெரியாது. அதை வார்த்தையால கன்வெர்ட் பண்ண, நமக்கு உள்ளத்துல ஏற்படுற அந்த வலியையும் நம்ம மனம் படுகிற பாடையும் வார்த்தையில சொல்லவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளுடைய அவங்க ஜெபமே என்ன தெரியுமா? பெருமூச்சு தான். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர் குறித்த நாளில மோசே என்கிற ஒரு ரட்சகனுக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். நான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாருல ஒரு ஜெபம், அற்புதமான ஜெபம். என்ன ஜெபம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம்
பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா. பரலோகத்துல அவர் ஒரு சித்தம், ஒரு திட்டம் வச்சார்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பூமியில அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கதான் தேவகுமாரர்களும் தேவகுமார்த்திகளும் ஆகிய நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சித்தம் நிறைவேறணும்னா அவர் ஒரு மோசேக்கு போய் முன்னாடி நிற்கிறார். மோசேக்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறார், நீ போ அவங்கள மீட்டு கொண்டு வரணும் எல்லாம் பேசும்போது மோசே ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, உங்களை நான் என்னன்னு சொல்லட்டும்? பெண்கள் கூட்டத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தன்னை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். எகிப்தின் வேலைக்காரி ஆகிய ஆகாருக்கு தன்னை காண்கிறவராக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படி மோசே கேட்கிறாரு, நான் என்ன உங்களை பத்தி சொல்றது? ஏன்னா உங்களை பத்தி எல்லாம் மறந்து எங்க ஜனங்க ரொம்ப நாள் ஆச்சே. அந்த பாடுகள் அவர்கள் தேவனை மறக்க பண்ணினது. ஆண்டவர் சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றதுக்கு ஒரு நாமத்தை பயன்படுத்துறாரு, யாவே. எல்லாரும் சொல்லுங்க, யாவே. யாவே அப்படின்னா அவர் தான்ப்பா ராஜா, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான். இப்ப சொல்றாரு ஆண்டவர், இந்த நான் இருக்கிறவரா இருக்கிறேன் மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு, அந்த வார்த்தையினுடைய டெப்த் என்னன்னா, உன் கண் பார்க்கும் பொழுது ஒருவேளை பார்வோன் ராஜாவா இருக்கலாம், உன் கண் பார்க்கும் பொழுது அவனுடைய குதிரை வீரர்களும் அவனுடைய காலாட்களும் உனக்கு பெருசா தெரியலாம், ஆனா நல்லா பாரு, அவனுக்கு மேல நான் தான் ராஜா. பார்வோனிலும் பெரியவர் நான், இந்த பூமியை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆளுகிறவர் நான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. யாவே 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 அரசாளுகிறார். இந்த வார்த்தையை நீங்க பாடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல் புதிதா இருக்கலாம், ஆனா இந்த வரிகளை நம்ம சொல்லும் போது நம்ம யாவே யாவேன்னு கூப்பிடும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையின் ராஜா, நீங்க தான்ப்பா என்னை ஆளுகிறவர், என் சிந்தையை ஆளுகிறவர் நீங்க தான், என் குடும்பத்தை ஆளுகிறவர் நீங்க தான், என் ஊழியத்தை ஆளுகிறவர் நீங்க தான், என் பிள்ளைகளை ஆளுகிற மகிமையின் ராஜா நீங்க தான். அல்லேலூயா. மாம்சத்தின் கண்களில் பார்த்தா ஒடுக்கப்பட்டவர்களை போல அவர்கள் தெரிந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை கானானுக்கு கொண்டு போவேன். கர்த்தர் இந்த குடி உரிமைகள் எல்லாம் அதிக போற. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த யாவே 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 யாவேன்னு நம்ம பாடும் பொழுது இருளின் அந்தகாரத்தின் குடி உரிமைகள், அந்தகாரத்தின் தாக்குதல்கள், அந்தகாரத்தின் செயல்பாடுகளில் இருந்து கர்த்தர் இந்த பகல் வேளையில் உங்களை விடுதலையாக்குகிறார். யாவே அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். பலமா, கர்த்தர் ஆளுகிறார், என்னை அரசாளுகிறார், நான் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவள். கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். யாவே 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 யாவே, நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் அவரே. சத்தமா கூப்பிடலாமா? யாவே யாவே யாவே. ஒரு அபிஷேகம் உங்களை பற்றி பிடிக்கிறது. கட்டுக்களை கர்த்தர் இந்த பகல் வேளையில் அவிழ்க்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். எல்லைகளின் வல்லமைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் போராட்டத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே, தேவ ஜனமே, உன் பட்சத்தில் யாவே இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எவனிலும் எந்த ஆவியிலும் எந்த வல்லமையிலும் எந்த ராஜாக்களிலும் எந்த துரைத்தனங்களிலும் எந்த துரை மாறிலும் உன்னோடு இருக்கிற யாவே பெரியவர். பார்வோனில் பெரியவர் வந்திருக்கிறார்.
எத்தனை பேருக்குள்ள தைரியம் வருது? யார் ஆண்டா என்னை? என்னை ஆளுகிறவர் இயேசு. ரீபா ஷிகதரா ரீபா சேதரா ஷிபதரபா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தாய் தகப்பன் இருதயம், அதானே நல்ல இருதயம். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்தது எதற்காக தெரியுமா? அந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அவர் உங்களை வர சொல்றார். இந்த உலகத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வேலை செய்தோம்னா யோசிச்சு பாருங்க, அந்த கவர்மெண்ட் எவ்வளவு காரியங்களை ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த வேலை செய்கிறவர் மரித்து போனா கூட அந்த பணியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவர்கள் வாங்குறதுக்குன்னு ஒரு தனி இடம் அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை ரயில்வேல வேலை செஞ்சா அவங்க பிள்ளைகள் பிரயாணப்படுகிறதுக்கு அந்த டிக்கெட்ல சலுகை இருக்கு. இப்படி ஒரு கண் பார்க்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறவர்களையே அந்த கவர்மெண்ட் அப்படி பார்த்துக்கோனா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க தலைமுறைய, உங்க தேவைகளை அவர் பார்த்துக்க மாட்டாரா? அஞ்ஞானிகள் அவைகளை தேடுகிறார்கள். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் நூற்கிறதில்லை, அவைகளை உடுத்துவிக்கிறவர் உங்களை உடுத்துவிக்க மாட்டாரோ? பட்சிகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரோ? ஏன் புலம்பணும்? ஏன் கலங்கணும்? ஏன் பயப்படணும்? யாவே ஆண்டு கொண்டிருக்கிறார். யாவே ஆண்டு கொண்டிருக்கிறார். அரியணையில் பார்வோன் இருந்தாலும் ஆளுகிறவர் என் தேவனே. அரியணையில் நெபுகாத் நேச்சார் இருந்தாலும் ஆளுகிறவர் என் தேவனே. அரியணையில் பொந்தி பிலாத்து இருந்தாலும் ஆளுகிறவர் என் தேவனே. அவர் சித்தம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சித்தம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் விருப்பம் தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. ரீபாதி கஷி கதரபா ரீபாதி சேதரபலா யாராவோ சேரபதரலே. வாங்க, மனம் திரும்பி வாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வாங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு இயேசு, விடுதலையின் நாயகன் நம் நடுவில் வந்திருக்கிறார். குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஓரி யாவே அரசாளுகிறார். யாவே ஆளுநரா இருக்கிற ஒரு குடும்பம் குறைவுபடாது. யாவே ஆளுநரா இருக்கிற குடும்பத்துக்கு நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லை. இயேசுவின் நாமத்துல நாளைய தினத்தை காண்பித்து சத்துரு உங்களை பயமுறுத்தி கொண்டிருப்பானால், எதிர்காலத்தை காண்பித்து உங்களை சத்துரு பயமுறுத்தி கொண்டிருப்பானால், அந்த பயத்தை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். எதிர்கால பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பிசினஸ் குறித்த பயம், கடைசி காலத்தில் நடக்கிற தீமைகளை குறித்த பயம் உங்களுக்குள் இருக்குமானால், ரீபாதரா யாவே அரசாளுகிறார் என்பதை நினைவில் வை. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யாவே அரசாளுகிறார். யாவே மோசே, நீ போய் என் ஜனத்தினிடத்துல சொல்லு, நான் இருக்கிறேன்னு சொல்லு. நான் யாவேவா இருக்கிறேன்னு சொல்லு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவிட தெரியாதவர் அவர், விட்டு விலகாதவர் அவர். நம்ம கையை விட்டு அவர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடவே இருந்திருக்க மாட்டோம். நம்ம உதறின நாட்கள் உண்டு, விட்டுருங்கப்பா அப்படின்னு ஓடின நாட்கள் உண்டு. ஆனா நம்ம கைகளை விடாமல் இதுவரையும் நம்ம நடத்தி வருகிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா ஆபிரகாம் மரித்து போகலாம்,
வாக்குத்தத்தம் மரித்து போகாது, மரித்து போகாது. தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா மரித்து போகலாம், ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மரித்து போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மரித்து போகாது. நீங்கள் கையில் ஏந்தி இருக்கிற வேதம் இட்ஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ்னு தமிழ் இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் ஜீவனும், எஸ் அலைவ் ஆங்கிலத்திற்கு ஜீவனுள்ள வார்த்தை. அதே போல ஜீவனோட சும்மா இல்ல, ஆக்டிவ், செயல்படுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. உம் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் நீர் பார்த்துக்கொள். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நாளை தினத்தை குறித்த கவலை இருக்காது, உணவை குறித்த கவலை இருக்காது, உடைகளை குறித்த கவலை இருக்காது, எதை குறித்து கவலை இருக்காது. உங்க வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. சோர்ந்து போகிற ஸ்திரியை பாடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு? சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பீஸ் above understanding. சமாதானம், சிச்சுவேஷனை தாண்டி, புரிதல் தாண்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாருன்னு புரியல, ஏன் என்னை இன்னும் காவல்ல வச்சிருக்கிறார், ஏன் இன்னும் என் வாழ்க்கையில எனக்கு புரியல, ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. பீஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், சமாதானம், என் புரிதலுக்கு மேலான ஒரு தேவ சமாதானம். ஆமென், அல்லேலூயா. ஒரு சூழல் வரும் பொழுது இந்த ஆவிக்குரியவர்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவனை காற்றோடு கர்த்தர் ஒப்பிடுகிறார். யாரோடு ஒப்பிடுகிறார்? காற்றோடு. ஏன் அப்படி காற்றோடு கர்த்தர் ஒரு ஆவிக்குரியனை ஒப்பிடுறாருன்னா, கண்கள்ல பார்த்தா ஒண்ணுமில்லாத மாதிரியே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சில மனுஷர்கள் நம்மளை பார்க்கறப்ப அப்படிதான் இருக்கு, நம்மள ஒண்ணுமில்லாதவங்க மாதிரி தான் பாக்குறாங்க. பார்த்தா தெரியாதையா, ஆனா அந்த காற்று செய்கிற தாக்கத்தை பார்க்க முடியும். புயல் வரும்போது, புயல் வரும், காற்று வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னை பட்டணத்துல வேலை செய்யும் போது அப்போ ஒரு புயல் வந்துச்சு, வர்தா அப்படின்ற ஒரு புயல். ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஞாபகம் இருக்கா? நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வர்தா அப்படின்ற ஒரு புயல். அந்த புயலின் தாக்கத்தின் சமயத்துல நான் சென்னை பட்டணத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப என் கண்ணுக்கு நேரா ஹாஸ்டல் ஜன்னல் இருந்து நான் பாக்குறேன், ரொம்ப வருஷமா ஒரு மரம், ஒரு தென்னை மரம் அங்க இருக்கு எங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல. அந்த புயலுடைய தாக்கத்தை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா நாங்க இருக்கிறோம், கண்ணாடி எல்லாம் உடையுது, காற்றை பார்க்க முடியல, ஆனா கண்ணாடி உடையறத பார்க்க முடியுது. அந்த மரம் இப்படி இருக்கு, என் கண்ணால் நான் பார்த்தது. காற்று வருது, அந்த தென்னை மரத்தை யாரோ ஒருத்தங்க இப்படி பிடிச்சு, அந்த மேல ஒருத்தங்க பிடிச்சு இப்படி இப்படி சுத்தினா எப்படி இருக்கும், அப்படி அந்த காற்று அந்த மரத்தை சுத்துது, சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒரு ஓலை, ஒரு தென்னை ஓலை எடுத்து இப்படி சுத்தினீங்கனாலே ஒரு சத்தம் வரும். அப்ப அந்த மொத்த தென்னை மரமும் சுத்தும் போது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு ஒரு காற்று தூக்கி தென்னை மரத்தை அப்படியே வேரோட பிடுங்கி கீழே போட்டுச்சு. ஒரு ஆவிக்குரியவன் யார் தெரியுமா? கண்களில் பார்த்தால் அவன் சாதாரணமான மாதிரி தெரியும். ஒட்டக மயிர் வஸ்திரத்தை சரித்து வெட்டிக்கிளியை சாப்பிட்டு கொண்டு வனாந்தரத்தில் அலைகிற சாதாரணமான மாதிரி தெரியும். ஆனா அவன் செய்கிற தாக்கம், அந்த ஆவிக்குரியவன் செய்கிற தாக்கத்தை
ஹல்லேலூயா. உலகம் வந்து தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? படிப்புகள் வர்தா புயலை தடுக்கல, பதவிகள் அந்த புயலை தடுக்கல. ஹல்லேலூயா. மாடி கட்டிடும், பணம், இதெல்லாம் அந்த புயலை தடுத்து நிறுத்தல. பணம் உள்ளவன் படிச்சவன் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த புயல் தாக்குதலை நடத்த ஆரம்பித்து விட்டது. ஆவிக்குரியவர்கள் மனிதருடைய பார்வைகளுக்கு அற்பமானவர்களா இருக்கலாம். எலியாவை பார்க்கும்போது ஒன்றும் பெருசா இல்லை, சாமுவேலை பார்க்கும்போது ஒன்றும் பெருசா இல்லை, சும்மா சால்வையை போட்டுட்டு சாதாரணமா இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சாதாரண மனுஷர்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் செய்த தாக்கத்தை, கர்மேல் பர்வதத்தில் எலியா ஒருவனாய் நின்று செய்த தாக்கத்தை, ஹல்லேலூயா, அற்பமா மனுஷருடைய பார்வைக்கு நீங்க இருந்தா பரவாயில்லைங்க. ஆனா ஒரு ஆவிக்குரியவன் காற்றை போன்றவன். அவன் போகிறது தெரியாது, வர்றது தெரியாது, ஆனா தாக்கம் தெரியும். எத்தனை பேரு இந்த நாள் ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு போகணும்? ஹல்லேலூயா. எங்க அப்பா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர், என் பிள்ளையும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர்களாய், அதிகாரமுடையவர்களாய், அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், யோர்தானை பார்த்து நான் பின்னிட்டு திரும்ப கூடாது, யோர்தான் தான் என்ன பார்த்து பின்னிட்டு திரும்பணும். ஹல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து நான் ஓடக்கூடாது, கோலியாத்தா எனக்கு முன்பாக விழுங்கணும். ஹல்லேலூயா. நான் எழும்பி ஓடி, தாவீது ஓடினார். நான் யூத்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், யூ ஹேவ் டு ரன். வாலிப பருவத்துல ஓடணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்களை வாலிபர்களா, நேற்று பாஸ்டர் சொன்னாங்க 100 வயதானாலும் வாலிபர்கள் தான். அப்படி ஒருவேளை உங்களை நீங்கள் வாலிபர்களாக நினைச்சா ஓடணும். ஹல்லேலூயா. ஆமென். ஓடணும். அவர் பாருங்க, அப்பா கூப்பிட்ட உடனே ஓடி வரார், அப்பா அனுப்பின உடனே ஓடி போறார். வசனம் அப்படிதான் சொல்லுது, ஓடுறார். இப்ப அவர் ஓடுற, கடைசி அவர் ஓடும்போது ஓடி போய் கீழே விழுந்த கோலியாத்தின் மேல நின்று, ஆமென், ஆவிக்குரியவன், அபிஷேகம் பெற்றவன், ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறவன், காலுக்கு கீழே தான் கோலியாத். அவன் மேல நின்னு அவன் பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை வெட்டி அந்த தாக்குதல் ஒரு பெரிய ஜெயத்தை. ஹல்லேலூயா. அரியணையில வேணா சவுல் ராஜாவா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தா எப்ப சாமுவேல் அபிஷேகத்தை எண்ணெய வந்து தாவீதின் மேல ஊற்றினாரோ, அரியணையில் சவுல் இருந்தாலும் ஆவிக்குரியர் தாவீது தான் அந்த எல்லைக்கு ராஜா. கர்த்தராலுகிறார் ரகபஷி. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சவுல் சும்மா அரியணையில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய யுத்தங்களை நடப்பித்த தாவீது, தேவனுடைய யுத்தங்களை நடப்பித்த தாவீது. நம்ம பண்ண போற யுத்தம்லாம் நமக்கானது இல்ல, கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீது செய்த யுத்தம் எல்லாம் நான் எப்படியாகிலும் ராஜாவாகணும்ன்ற சுயநலமான யுத்தம் அல்ல, அது கர்த்தருக்கான யுத்தம். இன்னைக்கும் ஆண்டவருக்கு போராளிகள் தேவை. இன்னைக்கும் God needs some violent people. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கம்ஃபர்டபிளா சொகுசா வாழ நினைக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் தாக்கங்களை ஏற்படுத்த முடியாது. தேவ சபையே பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். யூஸ் ஃபோர்ஸ். படுத்துக்கோ, உன்னால முடியலன்னா உடம்பு சொல்லும். யூஸ் ஃபோர்ஸ். இல்ல, நான் எழும்புவேன். உன்னை இத்தனை பேர் பேசுறாங்களே, போய் மூளையில உட்கார்ந்து அழுன்னு உலகம் சொல்லும், ஆனா நீங்க சொல்லும், இல்ல நான் எழும்புவேன். பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க. இந்த சரீரத்தை பலவந்தம் பண்ணுங்க, இந்த மாம்சத்தை பலவந்தம் பண்ணுங்க. நோ நோ, இல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டனா கவலை கண்ணீரோட உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. ஹல்லேலூயா. 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 குதிரைகளோடு ஓடுற காலாட்களோடு போகும்போதே நம்ம சோர்ந்து போனா, கர்த்தருடைய ராஜ்யத்துல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நம்ம குதிரைகளுக்கு முன்னாடி ஓட அழைக்கப்பட்டிருக்கோம். சோர்வுகள் உங்க இருதயத்தை விட்டு நீங்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு மனிதரை காண்பிக்க விரும்புகிறேன். 100க்கு அதிபதி, அவரோட நம்ம முடிச்சுக்கலாம், நமக்கு நேரம் முடிய போகுது. எடுத்துக்கொள்ளுவோம். 100க்கு அதிபதியை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 100க்கு அதிபதியை குறித்து ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் எடுத்து வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம். ஓ ஜீசஸ். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக
கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. ஆனா முதல்ல ஒரு சிலரை அனுப்பி, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு யூதன் அல்லாதவரா இருந்தா கூட யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்த ஒரு மனுஷனாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அதனால தன்னை சுற்றி தன்னால் அனுப்பப்பட்ட சிநேகிதர்கள் இயேசுனிடத்துல போய், அவங்க யூதர்களா இருக்கிறாங்க, இவருக்கு ஃப்ரெண்டு யாருன்னா ஜூஸா இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன் எப்பொழுதுமே, நீங்க உங்க மனதில் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கிறார்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஒரு மனிதனோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டால், அவங்கள வெறுக்கிறதோ அவங்கள தள்ளுறதோ ஒரு முட்டாள்தனமான செயல். ஒருவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்தா, அல்லேலூயா, நீங்க பைபிள்ல பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அந்நிய ராஜா கண்டுபிடித்த உடனே அவனுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தானியேலோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்நிய ராஜா கண்டுபிடிச்ச உடனே அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். அவங்கள நேசிக்கிறாங்க. அந்த அந்நிய ராஜா தானியேலை காப்பாற்றணும்னு விருப்பப்படுறாரு. தானியேல் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சவுல் ஒரு இஸ்ரவேலின் ராஜா, பென்யமின் கோத்திரத்தான். ஆனா கர்த்தர் தாவீதோட இருக்கிறார்னு தெரிஞ்சு எதிர்த்தான் பாருங்க. அதான் அவன் செய்த முட்டாள்தனம். அல்லேலூயா. நம்மளே எந்த ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தா அது நிலை நிற்க மாட்டாது. சத்ருவின் தந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு எல்லைக்குள்ள ஸ்தாபிக்கப்படாம இருக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற தந்திரமே பிரிவினை தான். பொறாமைகள், பேதமைகள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரோடு ஒருத்தர் இருக்காருன்னா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு அந்த செய்தி புரிஞ்சுது? இவன் அந்நியனா இருந்தும் யூதர்களின் தேவனை கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. யூதர்களுடைய தேவனை கண்டுபிடித்த அவன் யூதர்களோடு நட்புரிமையா இருக்கிறார், சிநேகிதரா இருக்கிறார். அந்த சிநேகம் கர்த்தருக்கு முன்பாக. அதனாலதான் உலக பொருட்களினால நம்ம என்னதான் செய்ய முடியும்னா, உலக பொருட்களினால மனிதர்களை சம்பாதிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மனிதர்களையும் உறவுகளையும் கெடுத்து உலக பொருட்களை சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு எதிர்மறையா இருக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலக பொருட்களினால மனிதர்களுக்கு உதவி செய்தோ எதையோ ஒன்றை செய்தோ மனிதர்களை நீங்க பிடிச்சுக்கணும். ஆனா இன்றைக்கு உறவுகளை கெடுத்து உள்ள மனசை உடைச்சு ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டும். பணம் கிடைச்சா அதை யாருக்காவது கொடுத்து தேவ அதிகமா இருக்கும்போது கொடுத்து செய். அல்லேலூயா. அப்படி தேவாலயத்தை கட்டி கொடுத்த அந்த நூற்றுக்கு அதிபதி, அவங்க சிநேகிதர்கள் வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க விடுதலை தர்றதுக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான், பாத்திரவான். ஆனா இவர் வந்து சொல்றாரு, இல்ல உங்ககிட்ட நான் வந்து ஏன் நான் வரல இவங்களை அனுப்பினேன்னா, உங்க கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்ல. நீங்களும் என் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடு பாத்திரமானது அல்ல. எவ்வளவு தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு பதவிகளுக்கு போனாலும், எவ்வளவு பெரிய ஸ்தானங்களுக்கு போனாலும், கர்த்தருக்கு முன்னாக தாழ்மையா இருக்கிற ஒருத்தனை தான் கர்த்தர் உயரத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அப்ப தாழ்மை என்பது தேவ சமூகத்தை நம்ம கர்த்தர் நம்ம எவ்வளவு தாழ்த்துறோமோ அவ்வளவு உயரங்களுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா, ஆமென். தாழ்மையோட வந்து கேட்கிறார். உடனே அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை ரொம்ப தாக்கின ஒரு வார்த்தை. நான் ஒருவனை போ என்றால், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும், அதனால நான் உங்களுக்கு அதை சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், நான் ஒருவனை வா அப்படின்னு சொன்னா வருகிறான். நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வந்து ரோம அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார். ரோமர்கள் எப்படி ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னா, வந்து போராடி அவங்கள கைப்பற்றி அங்க தனக்குன்னு ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு அவங்க ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தான் கைப்பற்றின எல்லா ராஜ்யத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றானா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்றத நான் கேட்பேன். எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், அவன் நான் போனா அவன் போவான், நான் வானா அவன் வருவான், இதை செய் அப்படின்னா இதை செய்வான்.
நான் முதல்ல சின்ன வயசுல இந்த வசனத்தை வாசிக்கும் போது இவர் என்ன வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அதை முடிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த வசனத்துல அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு ஆச்சரியப்பட்ட அந்த விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது, ஆச்சரியப்பட்டது. இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது அந்த 100 என்ன சொல்றான்னா, நீங்க தான் ராஜா, நீங்க அரியணையில உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வியாதி ஓடி போகும்பா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படி என்ன ராஜாவா பார்த்தவன் இல்லையே, என்ன தீர்க்கதரிசியா பார்த்தவன் தான் இஸ்ரவேல்ல இருக்கிறான். எனக்குத்தான் அதிகாரம் இருக்கு. அவன் தன்னுடைய அதிகாரத்துடைய பேட்டர்னை சொல்றார். மற்ற ஒருவர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன், நான் சொல்றதை இன்னொருத்தர் கேட்கிறான். இந்த ஹையரார்க்கியில நீங்க சொன்னா வியாதி கேட்கும், நீங்க சொன்னா பிசாசு கேட்கும். தேவனுடைய விரல் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரல்களினாலே இயேசு பிசாசுகளை துரத்தினார். அதை துரத்திட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு வியாதி கீழ்ப்படியும், ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு பிசாசுகள் கீழ்ப்படியும். ஏன் தெரியுமா? கண்கள் பார்க்கிறதையும் கண் காணாததையும் ஆளுகிற ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். ஒருவேளை எபேசியர்ல நம்ம வாசிக்கிற ஒரு அற்புதமான வசனம், உன்னதங்களில் நம்மை உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சதுல இருந்து என் ஆவிக்குரிய கண்களே கர்த்தர் திறந்துட்டார். நான் சாதாரணமானவ அல்ல, என்னை கர்த்தர் உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறார். மாம்ச பிரகாரமா பார்த்தா சும்மா வெள்ளச்சாலை கட்டிட்டு நடக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தா நான் சாதாரணமானவள் அல்ல, உன்னதங்கள். I have seated in the heavenly places. உட்காரவும் செய்திருக்கிறார் என்ற பலன் எனக்குள்ள வந்து, எனக்கு கீழே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உன்னதங்கள் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் கூட சபையை உட்கார வச்சிருக்கார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு கீழே தான் பிசாசின் ராஜ்யமே இருக்கு. நம்ம மாம்சத்துக்குரியவர்னா நமக்கு மேல பிசாசின் ராஜ்யம் இருக்கும். நம்ம ஆவிக்குரியவர்கள்னா நமக்கு கீழே தான். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஒரு பிசிக்கல் மண்டலம், அதுக்கு மேல ஒரு மண்டலம், அதுக்கு மேல கர்த்தருடைய, அது ஒரு பெரிய தனி பிரசங்கம், 3ஆம் வானம். அப்ப கர்த்தர் நம்மளை மேல உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்காருன்னா நம்முடைய பாதத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. ஏன் நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியல? ஏன் நம்மால போராடுகிற வல்லமைகளை ஜெயிக்க முடியல? இன்னும் இருளின் ராஜ்யத்துக்குள்ள, இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள் நாம் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அப்ப நம்ம அப்பாவோட உட்காரும் போது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆமென், என்னை உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். மரித்து உயிர் தெழுந்தது உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற அதே தேவன் என்னையும் உட்கார செய்திருக்கிறார். எழும்புவோமா? இருளின் ராஜ்யத்தில் என்று நம்மை விடுதலை ஆக்கினவர், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவருமாகிய ஒரு தைரியத்தை உங்க மனதில் கர்த்தர் தர விரும்புறார். ஒரு திட நம்பிக்கையை கர்த்தர் உங்க மனதில் தர விரும்புகிறார். குழப்பங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கேள்விகளை கர்த்தர் இன்றைக்கு அகற்ற விரும்புகிறார். இருளில் இருக்கிறவங்க தான் தடவி கொண்டிருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் தைரியமா நடக்கலாம். அந்தகாரத்துல இருக்கிறவங்க தான் பயப்படணும். ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த தேவனாகிய அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வந்த நமக்கு பயமில்ல, பயமில்ல, குழப்பமில்ல. யோவானே, குழம்புகிறாயோ? உன் காவல் உன்னை குழப்புகிறதோ? அவர் ராஜா என்பதை மறந்து விடாதே. எரேமியாவே, கலங்குகிறாயோ? உன் சூழல் குழப்புகிறதோ? அவர் ராஜா என்பதை மறந்து விடாதே. அவர் அதிகாரி என்பதை மறந்து விடாதே. அவருடைய வார்த்தைகளை மறந்து விடாதே. தேவ ஜனமே, யாவே அரசாளுகிறார். உங்க அப்பா தான் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை வரவழைத்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த பகல் வேளையிலே
எல்லா டார்க்னஸ் கர்த்தர் ரிமூவ் பண்றார். குடும்பங்களில் காணப்படுகிற இருளின் வல்லமைகள், மாம்சத்தின் கிரியைகள், சத்துருவின் பொய்கள், பார்வோனின் அடிமைத்தனங்களிலிருந்து நுகங்கள் உன்மேலிருந்து விழுகிறது. உன் தோளின் மேல் சத்துரு வைத்த நுகங்கள் தேவ ஆவியின் வல்லமையினால் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். செங்கல் அறுக்க சத்துரு வைத்திருப்பானால் உன்னை விடுதலையாக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்க. உன் பிள்ளைகள் விடுதலையாவார்கள், உன் மனைவி விடுதலையாவார், உன் கணவர் விடுதலையாவார்கள். உன் தலைமுறை அடிமையா இருப்பது இல்ல, உன் தலைமுறை எகிப்தில் அடிமையா இருப்பது இல்ல. நீங்கள் விழுந்த இடத்தில் உங்கள் பிள்ளைகள் விழுகிறது இல்ல. நீங்கள் செய்த தவறை உங்கள் பிள்ளைகள் செய்கிறது இல்ல. உங்கள் தலைமுறை ஜெயிக்கும், உங்கள் தலைமுறை காணானை காணும். பயப்பட வேண்டாம், குதிரைகளோடு ஓட உனக்கு ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். தேவ ஜனமே, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இறங்க பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள்ல பேசி குதிரையும் ரதங்களையும் தாண்டி ஓடுகிற ஒரு பலன். உன் வயது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல, உன் பலவீனங்கள் கர்த்தருக்கு ஒரு பொருட்டு அல்ல, உன் சூழ்நிலை தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி சோர்ந்து போயிருக்கிற ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய். ஆனால் உன் பலன் குன்றினது, உன் பலனை குன்ற செய்கிறான் பிசாசு. இது ஆபத்து காலம், இது கடைசி காலம், இது சத்துருவின் போராடுகிற ஒரு காலம். இந்த காலத்துல நீ சோர்ந்து போக கூடாது. தேவ ஜனமே, இப்பொழுது சோர்ந்து போக கூடாது. உன் தைரியம் உனக்கு பலனை உண்டாக்கும். கர்த்தருடைய ராஜ்யம் பலத்தினால் ஆனது. கர்த்தருடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தினால் ஆனது. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகள்ல பேசி சோர்வுகளை கர்த்தர் நீக்குகிறார், கேள்விகளை கர்த்தர் மாற்றுகிறார். குமாரன் ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு வருகிறார். அந்த இருளுடைய சிட்டிசன்ஷிப்பை கர்த்தர் ரத்து பண்றார், ரத்து பண்றார், ரத்து பண்றார். நீங்க ராஜ்யத்தின் புத்திரர்னா உங்க பிள்ளைகளும் ராஜ்யத்தின் புத்திரர்களே. இருளின் ஆதிக்கங்கள் அகலுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். இசையோடு இணைந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. எல்லா துரைத்தனங்களுக்கு மேலாக உங்களை உட்கார வைக்கிறார். எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக உங்களை உட்கார வைக்கிறார். எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுக்கு மேலாக, அந்த சேனைகளுக்கு மேலாக உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் ராஜ்யத்தின் புத்திரர்களே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எரேமியாவே, உன் வாயில் கர்த்தர் ஒரு அக்கினியை, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை சொல்லுங்க. எத்தனை பேர் பலவந்தம் பண்ண போறீங்க? ஆமே. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவா. சர்ப்பங்களை எடுப்பா, தேள்களையும் மிதிப்பா, சத்ருவின் அதிகாரம் சகலமும்
பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். புதிய அபிஷேகம் பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க.